பட்ஜெட்டை பத்தி கேட்டீங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு வேற விதமான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன எதுக்குன்னா இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா, அதாவது அரசு வேலைகள் எல்லாமே ஒன்னு தற்காலிக வேலைகள் அல்லது தனியார் வேலைகளாக, ஒன்னு பிரைவேடைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் இல்லைன்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸ், இந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க, போக்குவரத்து துறையில இப்போ அந்த பேருந்துகளை இயக்கணும்னா அரசு நிதி கொடுக்குமா, அந்த பேருந்துகளை தனியார் நிறுவனங்கள் இயக்குவாங்களாம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ் இது திமுக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க எதுக்கு அவங்கள பின்பற்றுறீங்க? அதே போன்று இபி மின்சாரத்துறையில அந்த தற்காலிகமா இருக்கின்ற பணியாளர்கள் அது அவங்களுடைய பணி நிலைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் தற்காலிகமா தான் இருக்கணும். அதுலயும் எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்? துப்புரவு பணியாளர்கள் அவங்கள தனியார் மயமாக்குறது, அந்த வேலைகள்லாம் எல்லாமே இப்போ தனியார் மயமாக்குகின்ற ஒரு சூழல். ஒரு ஜிஓ ஒன்னு இருக்கு என் கையில. இல்ல என்னன்னா சமீபத்தில் மான்டேக் சிங் அலுவாலியா அவரை தமிழ்நாடு அரசு ஒரு ஐவர் குழு, அவர் தலைமையில் ஐவர் குழு தமிழ்நாட்டுக்கு வருவாயை எப்படி எந்த துறையில ஈட்டலாம் என்று அது வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் எப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதற்கு பரிந்துரையை சொல்லியிருக்கிறார். அதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, advise the government on measures to augment the state's own tax and non-tax revenues and on policy and administrative measures to improve revenue buoyancy and efficiency and self-reliance. It okay. Identify new and under-tapped sources of revenue and to examine non-tax avenues including PSU dividends, land and asset monetization and improved user charges. இதெல்லாம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நிலம், இதுல எப்படி வருவாய் ஈட்டலாம்? ஒன்னு நிலத்தை விற்கிறது, இல்ல நிலத்தை லீஸ் கொடுக்கிறது. அது இல்லாம யூசர் சார்ஜஸ்னா என்ன? இப்ப மின் கட்டணம் எப்படி உயர்த்தலாம், பேருந்து கட்டணத்தை எப்படி உயர்த்தலாம், வருவாயை மக்களை பிழிஞ்சு எப்படி வருவாயை ஈட்டலாம். மான்டேக் சிங் அலுவாலியா என்பவர் அவர் உலக வங்கியில் பணியாற்றினார். அதன் பிறகு பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மனா இருந்தார். அவருடைய வேலையே என்னன்னா இருக்கிற பிரைவேடைசேஷன் தான். அவர் பிரைவேடைசேஷன் எக்ஸ்பர்ட். எல்லா அரசு வேலையும் அரசு துறையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு அதுல வருவாயை மானிட்டைசேஷன். அப்படி எல்லா வேலையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அரசு வேலைகள் எங்க இருக்கும்? சமூக நீதி எப்படி நீங்க பின்பற்றுவீங்க? இடஒதுக்கீடு எப்படி நீங்க பின்பற்றுவீங்க? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட காலியா இருக்கின்ற அரசு வேலைகள் அத்தனையும் நிரப்பவும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு 6.5 லட்சம் அரசு வேலைகள் காலியா இருக்கு தமிழ்நாட்டில்.